எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாடி தோட்டத்துலேயும் கீழே வந்து கொஞ்சம் கத்திரிக்காய், கொஞ்சம் தண்டுக்கீரைலாம் வந்திருக்கு, முளைக்கீரை அதெல்லாம் பறித்து தான் இன்றைக்கி கீரை கடைஞ்சி களி செய்ய போகிறோம். வாங்க போயிட்டு அந்த கீரை எப்படி நல்லா வளர்ந்துருச்சு. ஆனால் கொஞ்சம் 2-3 நாள் ஆச்சுன்னா பூச்சி வச்சிட மாதிரி இருக்குது. அதனால் சீக்கிரமாக நம்ம பிடுங்கி கெட்டியாக சூப்பராக ஒரு கீரை கடையலாம். நல்லா வளர்ந்துருச்சு. தண்டுக்கீரை இது பிடிங்கலாம். ஏன்னா மணத்தக்காளி கீரை நிறைய நாற்று விட்டுக்கிறேன். அதனால் இதை பிடிங்கி எடுத்துடலாம். இன்னும் ஒரு வாரம் இருந்ததுன்னா தண்டும் நமக்கு யூஸ் ஆகும், கூட்டு வைக்கிறதுக்கெலாம். ஆனால் கீரை யூஸ் ஆகாது, மண்ணெல்லாம் வேஸ்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு தண்டுக்கீரை போட்டோம், அப்போ வரவே இல்லை. அதுக்கப்புறம் மணத்தக்காளி போட்டதுக்கப்புறம் இதெல்லாம் முளைச்சி பெருசாக வந்துருக்கு. ஆனால் காயிற வெயிலுக்கு எதுவுமே வருமா வராதான்னு தெரியல. அப்படி ஒரு வெயிலப்பா. வெறும் தண்டுக்கீரை எடுத்துக்கலாம். மணத்தக்காளி கீரைலாம் இன்னும் நல்லா வளரணும். இன்னும் அங்கே கொஞ்சம் இருக்குது, அதையும் எடுத்துக்கலாம். இங்கே சிறுகீரை ஏற்கனவே இருந்தது, அதுலேருந்து ஒரு 2 இருக்குது, அதையும் எடுத்துட்றேன். வளர்ந்ததெல்லாம் ஏற்கனவே கட் பண்ணிவிட்டு முளைச்சி வந்தது. இதுக்கு மேலே வராது, வெயிலுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது. கீரைலாம் விதைக்கு மட்டும் இருக்கிறது மட்டும் எல்லாம் வந்துடுச்சு. விதை பாடுற இதை காஞ்சி எடுத்து வச்சிங்கன்னா நம்ம இன்னொரு முறை போகிறதுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் கொஞ்சம் பாலக்கீரை, எல்லா கீரையுமே எடுத்துகிட்டு போகிறோம். எல்லாம் ஒன்றா சேர்த்து கடைஞ்சா சூப்பராக இருக்கும். எல்லா கீரையுமாம்மா? ஆமாம், எல்லாம் கலப்படமாக போட்டு கடைஞ்சின்னு வச்சுக்கோ, சூப்பராக இருக்கும். கீரைக்கு மெயின் டிஷ் என்னம்மா? சைட் டிஷ் குழம்பு, களி. கீரை கூட இன்னொன்று சேர்த்து செய்வேன். அது நிறைய பேர் செய்கிறாங்களா இல்லையான்னு தெரில. நம்ம தோட்டத்துக்கு கத்திரிக்காயும் போட்டு கடைஞ்சின்னு வச்சுக்கோ, அவ்வளோ சூப்பராக இருக்குது கெட்டியாக செஞ்சால். கீரை கூடவே கத்திரிக்காய். ஆமாம், நல்லாயிருக்கும் களிக்கெல்லாம். ஏன்னா கத்திரி செடி எல்லாமே பூச்சி வச்சிடுச்சு. அதுக்காக இந்த கீரையெல்லாம் எடுத்துருவோம். தனியாக இருந்ததுன்னா நான் விட்டுடுவேன். தண்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். தண்டுக்கீரைனா இந்த பெரியபாளையம் ஆடி மாதத்தப்போ பார்க்கணும். பெரியபாளையத்தில் அவ்வளோ தண்டுங்க விற்பாங்க. ஏன் ஹைட்டு இருக்கும் தண்டுலாம். நிறைய முறை கோயிலுக்கு போகும்போது அங்கேருந்து வாங்கிட்டு செஞ்சுருக்குறோம் நம்ம. அவ்வளோதான். இப்போ இந்த கத்திரி செடியெல்லாம் நம்ம நாளைக்கு 4 நாளைக்கோ இல்லை ஒரு வாரம்லாம் தாங்காது. பூச்சி பிடிங்கி நட்டுட்டு மருந்து அடிச்சு விட்ருவோம். அவ்வளோதான் இன்றைக்கி கீரை. இங்கே ஒரு 3 கத்திரிக்காய் இருக்குது. இந்த செடியில் ஒன்று, ஏன்னா மருந்து அடிக்க போகிறேன். அதனால் வேப்பெண்ணெல்லாம் சேர்த்து எல்லா காயும் பறிச்சிடலாம். இது நான் ஒரு 10 செடி வாங்கிட்டு வந்தேன்ல, அதில் 2 செடி இந்த மாதிரி காய். ஆனால் எண்ணெய் கத்திரிக்காய் போட்டால் சூப்பராக இருக்கும். இது பேர் பல வருஷமாக ஒரு 2 காய் காய்ச்சினுக்குது. இன்னும் பிஞ்சு இருக்குது. 3 முறை இதோட கத்திரிக்காய் கட் பண்ணி வெண்டைக்காய் ஒரு 3 வாட்டி செஞ்சுட்டேன். பழுத்து போச்சுடா கத்திரிக்காய் ஒன்று. இதில் 2 வகையான காய், வெள்ளை கத்திரிக்காய், வெள்ளை இது சேர்ந்தது இந்த மாதிரி. கலர் 4 ஆனால் கலர் மாறிடுது மாதிரிக்குது. அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இல்லையே, இலசாக இருக்கே. சரி வாங்க போகலாம், நம்ம போயிட்டு சமைக்கலாம். ரொம்ப நாளாக ஆப்பக்கடாய் வாங்கினோம். நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஆப்பெல்லாம் நான் இதுவரை செஞ்சதே இல்லை. அப்புறம் தோசைக்கல்ல ரொம்ப பழசாயிடுச்சு. வீடியோக்கெல்லாம் எடுக்கும்போது ஒட்டுது. அப்படின்றதுனால ஒரு தோசைக்கல்லும் ஒரு ஆப்பக்கடாய் வாங்கலாம். இது ரெண்டுமே நம்ம எங்கே வாங்கினோம்? ஹைப்பர் மார்க்கெட் லூலு மாலில் வாங்கிட்டு ஆயிப்போச்சு கொஞ்ச நாள். ஆனால் அதை எடுக்கவே இல்லை, ஊருக்கு போகிறது வர்றது அப்படின்றதுனால. இது நம்மக்கிட்ட ஏற்கனவே இந்த உருளி தானே, இது சின்னதாக இருந்தது. கொஞ்சமாக தான் வைக்க முடியாது, அதாவது சாம்பார் ரசம்லாம் வைக்கிறதுக்கு. சரி ஒரு 4-5 பேர் அதிகமாக வந்துட்டா செய்யறதுக்கு இல்லையே அப்படின்றதுனால இதில் வதக்கிறதுக்கு செய்யறதுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இது ஒன்று வாங்கினேன். இது 240 ரூபா. ஒரு 20 ரூபா கம்மி பண்ணிவிட்டு 220 ரூபான்னு கொடுத்தாங்க. இதை ஆப்பக்கடாய் மெயின் நான் வாங்கினது எதுக்காகனா, தோசை மாவில் கூட அவர் எங்கள் வீட்டுக்காரர்னா இப்போ எனக்கு ஒரு ஆப்பம் செஞ்சு கொடுன்னு கேட்பார். தோசைக்கல் நாங்கள் வெளியே வாங்கினோம் 1800 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். அப்படி தான் இருந்தது ரேட்டு அங்கே பார்க்கறதுக்கு. அப்புறம் அங்கே இப்போது ஆகஸ்ட் 15க்கு இது ஆஃபர் போட்டாங்க தானே, அதனால் அப்போ போனப்போ இப்போ வாங்கினோம். 1300 ரூபான்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. நல்லாயிருக்கு. எனக்கு இந்த மாதிரி ஓரமாக வேணும், தோசை பெருசாக ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வாங்கணும்னு சொல்லிட்டு நினச்சேன். எப்பவுமே நம்ம வீட்டில் அந்த தோசைகள் 2 தோசை தான் சாப்பிடுவாங்க. அதனால் பெருசாக ஊற்றி குத்துருவேன் நான். நல்லாயிருக்கு தோசைகள். இது ஒன்று வாங்கினேன். இன்னொன்று மேலே அப்படியே ஒரு மாதிரி தட்டையாக இருந்தது. ஆப்பன்றது நல்லா ஊற்றுனா ஆழமாக இருக்கணும், இங்கே சென்டரில் கனமாக இருக்கும். அதுதான் ஆப்பம் சூப்பராக இருக்கும். தோசை ஊற்றும் போதெல்லாம் கேட்பார், எனக்கு ஆப்பம் ஊற்றி கொடுன்னு சொல்லிட்டு. சரி ஒரு ஆப்பக்கடாய் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மூடியும் கொடுத்துருக்குறாங்க. இது ரேட்டு கூட கம்மி தான். வெளியே வாங்கிறதுக்கும் நம்ம அங்கே வாங்கிறதுக்கு ஆஃபரில் ரொம்ப கம்மி தான். இதில் பில்லு இல்லை. அப்புறம் ஒரு நார், ஒரு கட்டைங்க, ஒரு கரண்டி, கட்டையில் எல்லாம் வாங்கினோம். இதுதான் புதுசாக நம்ம கிச்சனுக்கு வாங்கினது 3 பொருள் இந்த முறை. இப்போ நம்ம கத்திரிக்காயும் கீரையை நம்ம மாடி தோட்டத்துலேயும் கிடைச்ச கீரை வச்சு அழகாக கெட்டியாக நல்லா
கடைஞ்சிட்டு களி செஞ்சுட்டு சூப்பராக ஒரு பிடிப்போம். கீரைனாவே ஒரு களிக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் கீரை குழம்பு, வத்த குழம்பு இதுதானே களிக்கு செய்வோம். வத்த குழம்பு இல்லை கத்திரிக்காய் கடைச்சல். எங்களுக்கு வந்து சிக்கன் மட்டன் அந்த மாதிரிலாம் செய்வோம். இன்றைக்கி அதுதான் செய்ய போகிறோம். அதுவும் நம்ம தோட்டத்தில் பறித்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு எப்படி இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும். இதை வச்சுடுங்க, நம்ம சமையல் ஆரம்பிக்கிறேன்னா. நம்ம வந்து ஏற்கனவே கிச்சனில் கிடைக்கிற காய்கறி எல்லாம் வந்து அப்புறம் வெளியே மரத்துக்கிட்ட விழுற இலைங்க அதெல்லாம் எடுத்து நம்ம உரமாக நம்ம தயார் பண்ணினுக்கிறோம். அதனால் வந்து இந்த மாதிரி பேஷனில் வந்து எடுத்து போட்டுருவேன் நான். அது ரொம்ப நாளாக அவர் கேட்டுனேக்கிறாரு, அப்பா ஸ்டீலெல்லாம் வேஸ்ட் ஆகுது, அந்த காய்கறி ஈரமாக்கத்தெல்லாம் போகிறது ஒரு மாதிரி காயத்துக்கு லேட் ஆகுது, பிளாஸ்டிக்கில் வாங்கினான்னு சொல்லிட்டு. அதனால் இன்றைக்கி வந்து இது 2 வாங்கினேன். 60 ரூபா ஒன்றுன்னு சொல்லிட்டு 2 வாங்கினேன். ஏன்னா ஒரு நாளைக்கு போட்டு இது காயத்துக்குள்ள அடுத்த நாள் இதில் போட்டு மாற்றி காய வச்சு போகிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஸ்டீலெல்லாம் வந்து வேஸ்ட் ஆகாதில்ல, நம்ம 3 பேர் தானே, அதனால் வந்து ஒரே ஒரு டம்ளர் வந்து பச்சரிசி களிக்கு போதும். அதே மாதிரி நான் என்னைக்கு செடி வச்சனோ அன்னிலேருந்து பருப்பு தண்ணி, அரிசி கழுவு தண்ணி எதுவுமே வந்து நான் கீழே வந்து ஷிங்கில் ஊற்றுவேன் மாட்டேன். இங்கே பாருங்கள், பக்கெட்டில் ஊற்றி வச்சுட்டு நாட்டு சக்கரை வாங்கின்னு வந்து வச்சுன்னு இருக்கிறேன் நான். அதை வந்து ஒரு 3 நாளைக்கு ஆகிற மாதிரி இதில் தண்ணி ஊற்றிட்டு அதிலே ஒரு கைப்பிடி வந்து நாட்டு சக்கரை போட்டு அந்த தண்ணி தான் செடிக்கு வந்து ஊற்றிட்டு வரேன். வேறு எதுவும் வந்து நான் போட்டது இது வரைக்கும் ஊற்றுனது எதுவுமே இல்லை. இந்த தண்ணி மட்டும் தான் ஊற்றுறேன் செடிக்கு நான். இதை அரிசி ஊறட்டும், அதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இந்த கீரையும் கத்திரிக்காய் போட்டு கடையிறதுனால நான் வந்து கீரைக்கு எப்போவுமே எல்லாத்துக்குமே பூண்டு அதிகமாக சேர்ப்பேன். பாருங்கள், ஒரு 20 பல்லு பூண்டு எடுத்துக்கிட்டேன். பச்சை மிளகா வந்து ஒரு 7 பச்சை மிளகா. இந்த பச்சை மிளகா காம்பு கூட நான் கீழே போடுறதில்ல. எல்லாமே வந்து இப்போ செடி வச்சதுலேருந்து நம்ம வீட்டில் எதுவுமே வேஸ்ட் ஆகிறதில்ல. தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி எடுத்துக்கலாம். இப்போ வந்து தக்காளியும் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கா, கீரைக்கு தக்காளி போட்டால் நல்லாயிருக்கும். தெரியல, நான்லாம் இது வரைக்கும் வாங்கினதில்லை, அப்பா தான் வாங்குவார். 30 35 ஆமாம். கம்மியாக வரும்போது தான் ஊறுக்காயெல்லாம் போட முடியும். தக்காளி தொக்கெல்லாம் பண்ணுவோம் நாமன்னா, ஒரு 4 தக்காளி தானே போட்டு செய்கிறோம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கீரையில் வெங்காயம்லாம் போட்டு கடைஞ்சாலும் ஒரு பாதி வெங்காயம் எடுத்து தனியாக வச்சிடலாம். பொடியாக கட் பண்ணி நம்ம தாளிக்கும் போது வடகம் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, என்கிட்ட வடகம் இல்லை. அதனால் இந்த வெங்காயம் எடுத்து தனியாக வச்சுட்டு அது அப்புறமா நம்ம தாளிக்கிறதுக்கு போட்டுக்கினா நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இந்த கத்திரிக்காயெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கத்திரிக்காய் போட்டுக்கலாம். நான் இவ்வளோவும் போடக்கூடாது, கீரை கத்திரிக்காயெல்லாம் கம்மியாக தான் போடுவேன். ஏன்னா நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கிறதுனால மார்க்கெட்லாம் விற்கிற மாதிரி மண்ணெலாம் கிடையாது. கீரை நல்லா சுத்தமாக இருக்கும். கீரைலாம் வந்து இந்த தண்டுலாம் இலசு, அதனால் நம்ம தண்டுலாம் போட்டுக்கலாம், எல்லாமே வேஸ்ட் பண்ண வேணாம். கத்திரிக்காய் எல்லாம் ஒன்றா போட்டுடலாம். கீரை கூட கத்திரிக்காய் போட்டு நிறைய பேர் செய்வாங்க, ஆனால் சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி தான் செய்வாங்க. கீரை கத்திரிக்காய் போட்டு நல்லா மிளகா வறுத்து கடைன்னு சொல்லுவாங்க. எண்ணெயிலே வந்து மிளகாய், பூண்டு, வெங்காயம், தக்காளிலாம் வந்து வதக்கிட்டு அப்படியே எல்லாம் ஒன்றா சேர்த்து கடைஞ்சி கெட்டியாக, அதாவது தண்ணி ஊற்றாமல் அந்த தண்ணி நம்ம வேக வைக்கிற தண்ணி மட்டும் ஊற்றி நல்லா கடைஞ்சிட்டு தாளிச்சிட்டு களி செஞ்சுட்டு கொடுப்பாங்க பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அது மாதிரி நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் கத்திரிக்காய் அதுவும் நம்ம செடியில் வந்ததுனால அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறேன். நல்லாயிருக்கும். இந்த பக்கம் வந்து களி செய்கிறதுக்கு தண்ணி ஊற்றி வச்சுட்டா தண்ணியை நல்லா வந்து சூடு ஏறிடுச்சு. இப்போ அரிசி கழுவியும் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இது எல்லாம் வந்து வதக்கிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அது கூடவே வந்து பூண்டு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா வந்து வெடிக்கும், அதனால் வந்து தட்டு போட்டு மூடிட்டு அதுக்குள்ளே நம்ம தக்காளி வெங்காயம் எல்லாம் கட் பண்ணிக்கலாம். இப்போ பூண்டு பச்சை மிளகாலாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி சேர்த்துக்கிறேன். நம்ம தக்காளி கூடவே வந்து கீரை கத்திரிக்காய் எல்லாமே சேர்த்துக்கலாம். ஒவ்வொன்றா வதக்கிறத விட நம்ம எல்லாம் சேர்த்து ஒன்றா வதக்கிட்டா ரொம்ப சீக்கிரமாக வதங்கிடும். தண்ணி இல்லாமல் நல்லா இப்படி நல்லா வடிகட்டிட்டு நம்ம போட்டுக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இதை வதங்கினா எவ்வளோ தெரியுமா வரும்? அப்போது கொஞ்சோண்டு தான் வரும். களி செய்யறதுக்கு தண்ணி வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ அரிசி சேர்த்துக்கிறேன் நான்.
களி செய்யும் போதெல்லாம் நான் பிரியாவை தான் நினச்சிக்கேன். களி செஞ்சால் தண்ணி ஊற்றி வச்சிடணும். ஒரு உருண்டை எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் வந்து மோர் போட்டு கரைச்சி கொடுத்தா அழகாக சூப்பராக குடிக்கும். கூழ் கூட இந்த களி கரைச்சி குடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அரிசி போட்ட உடனே நம்ம வந்து கலந்து கொடுத்தணும். ஏன்னா பச்சரிசி போடுறதுனால அப்படியே வந்து அடி பிடிச்சிக்கும். களிக்கெல்லாம் வந்து உப்பு போட்டு தான் வந்து செய்யணும். நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அப்போ தான் நான் அரிசி போட்ட உடனே கொஞ்சம் உப்பு போட்டுருவேன். ஒரு பக்கம் அரிசி வேகட்டும், ஒரு பக்கம் வந்து கத்திரிக்காயெல்லாம் போட்டுக்கிறோம். அது வதங்கிடுச்சு. இப்போ அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். பாருங்கள், கத்திரிக்காய் கீரை எல்லாமே வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சமாக வந்து சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கிறேன். களிக்கும் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் திட்டமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணியெல்லாம் வேணாம். பச்சை தண்ணியும் சேர்க்கக்கூடாது. இதே தண்ணியில் கடைஞ்சால் தான் கரெக்டாக இருக்கும். போதும். இப்போ நல்லா வேகட்டும். நம்ம கட் பண்ண கத்திரிக்காயில் வந்து ஒரு 6 கத்திரிக்காய் இருக்குது. இந்த கத்திரிக்காய் வந்து நாளைக்கு நம்ம சூப்பராக ஒரு குழம்பு செய்யலாம். நல்லா மசாலாலாம் அரைச்சி ஊற்றி. நாளைக்கு வீடியோவில் இந்த கத்திரிக்காய் தான் பாருங்கள். நம்ம சேர்த்துக்கிட்ட கத்திரிக்காய் கீரை எல்லாம் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இறக்கி நம்ம கடைஞ்சிக்கலாம். நாங்கள் வந்து இந்த மாதிரி பருப்பு சட்டியில் தான் வந்து கீரை கடைவோம். உப்பு சேர்த்துக்கிறேன். தண்ணி இல்லாமல் வடிகட்டி போட்டால் தான் நல்லா நைஸாக கடைய முடியும். கீழே உட்காந்து தான் கடைவோம் நான். ஆனால் என்னால் முடியுதில்ல. அப்பா தான் கடைவார். அப்பா இப்போ இல்லை, கடைக்கு போய்க்கிறாரா. அதனால் நான் வந்து நின்றுக்கினே இப்படி கடைஞ்சிக்குவேன். இது கத்திரிக்காய் கீரை தானே, நல்லா நைஸாக கடைஞ்சிடலாம். ஆனால் இங்கே வந்து புளிச்சக்கீரையே கிடைக்க மாட்டேங்குதுடா. துடியலூர் சந்தையில் கிடைக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. இந்த வாரம் திங்கக்கிழமை போயிட்டு வாங்கிட்டு வரணும். வேர்க்கடலை இடித்து போட்டு புளிச்சக்கீரை கடைஞ்சி சாப்பிட்டா எவ்வளோ நல்லாயிருக்குன்னு தெரியுமா? ஆமாம், சாதத்தில் போட்டு எங்கள் பாட்டி நாங்கள் படிக்கும்போது சாப்பாடு வெடித்து புளிச்சக்கீரை கடைஞ்சி சாதம் போட்டு கலந்து பாக்ஸில் போட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த ஊரில் புளிச்சக்கீரையே கிடைக்க மாட்டேங்குது கடைங்களில் கூட. இங்கெல்லாம் வந்து இந்த சுக்குட்டி கீரை, என்னது அது, மணத்தக்காளி கீரை, அதுதான் ரொம்ப கிடைக்குதுங்க. ரொம்ப நைஸாகவும் கிடையக்கூடாது. கத்திரிக்காய் வெங்காயம்லாம் போட்டு கிடைக்கிறதுனால ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் களியில் வந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு வந்து இந்த தண்ணியே போதும். இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் களிக்கு வந்து சரியாக இருக்கும். இப்போ நம்ம கீரைக்கு வந்து தாளிச்சிக்கலாம். அரிசி வந்து ஒரு 3/4 பாகம் வெந்ததுக்கப்புறம் தான் மாவு போடணும். இப்போது வெந்துடுச்சு. இப்போ மாவு போட்டோன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து ஆரி மாவு வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம அரிசி அதிகமாக வேணும், மாவு கம்மியாக வேணும்னு சேர்த்துக்கலாம். இல்லை அரிசி கம்மியாக போட்டு மாவு அதிகமாக வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் வந்து அரிசி அதிகம் சேர்த்தோம், மாவு வந்து கொஞ்சமாக சேர்த்தா தான் சாப்பிடுவாங்க. அதனால் நான் கம்மியாக சேர்த்துக்கிறேன். கம்மின்னா நிறையா தான் சேர்த்துக்குவேன். ஒரு 4-5 கரண்டி சேர்த்துக்குவேன். மாவு சேர்த்ததுக்கப்புறம் களிக்குன்னே வந்து கட்டெல்லாம் வச்சுன்னுக்குறாங்க. நம்ம வீட்டில் தானே கொஞ்சமாக செய்கிறன்றதுனால இந்த பருப்பு கடையிற மத்துருக்கு பற்றி அதை வந்து இங்கே சென்டரில் வச்சு விட்ருங்க. இப்படி வச்சுட்டிங்கன்னா அது பாட்டுன்னு ஒரு 5 நிமிஷம் வந்து கம்மியில் ஸ்டவ் வச்சுட்டு மாவு வந்து நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் களி செஞ்சுக்கலாம். நம்ம களி கிண்டுவோம்ல, தண்ணியும் வந்து தெரியும் நமக்கு. இப்படி வைக்கும்போது கரெக்டாக தண்ணி அந்த அளவுக்கு அதிகமாக இருந்ததுன்னா இந்த அளவுக்குலாம் வந்ததுன்னா ஜாஸ்தி ஆகிடும். இதுதான் எனக்கெல்லாம் தெரிஞ்சு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது. இப்படி தான் கட்டை இப்படி வச்சா தண்ணி இது வந்து இப்போ களி கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. அரிசியும் உள்ளே வந்து 3/4 பாகம் தான் வெந்திருக்கும். அதுவும் வெந்துடும், மாவு வெந்துடும். இப்போ நம்ம வந்து கடைஞ்சி வச்சுக்கிற கீரை கத்திரிக்காய் கடைஞ்சி இல்லையா, அதுக்கு வந்து ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். அதில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஏன்னா வெங்காயம் பூண்டு கருவேப்பிலெல்லாம் வதங்கினா அந்தளவுக்கு ஒரு 2 டீஸ்பூனாவது எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு. சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பாதி வெங்காயம் எடுத்து வச்சு இல்லையா, அது பொடியாக கட் பண்ணிக்கிட்டால் பூண்டு வந்து தோலோடு நறுக்கி எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் கருவேப்பிலை. பூண்டு எதுக்கு தோலோடன்னா நம்ம வடகம் சேர்க்காததுனால அந்த மனம் வந்து இந்த வெங்காயம் பூண்டில் வந்து நல்லா சூப்பராக வாசமாக வரும். இப்போ இது 3மே சேர்த்து நல்லா கலர் மாறி வர அளவுக்கு நம்ம வந்து வதக்கிக்கலாம். போடணும்ல, ஏண்டா இதில் தட்டில் இருக்கிறதெல்லாம் வேஸ்ட் ஆகுது, கழுவுத்துக்கு போட முடியுமா? நீங்களாம் அப்படி தான் செய்வீங்க. இவங்கெல்லாம் சரியான பசங்க. எங்கள் வீட்டில் அந்த தட்டில் இருக்கிறது போடுறது மட்டும் சரி, அதில் ஒட்டின்னு இருக்கும் 4-5 வெங்காயம் கருவேப்பிலை, அதெல்லாம் போடக்கூடாது, அதை தூக்கி போட்டுருவாங்க. அது வேஸ்ட்டு தானே, சொல்லுங்க பார்க்கலாம். அது எடுத்து போகிறதுக்குள்ளே அவசரம். வடகம் வாசனை வரணும், அந்த அளவுக்கு வந்து நம்ம கலர் மாறுற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை எல்லாம் வந்து நல்லா வருந்து கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கீரையில் வந்து சேர்த்துக்கலாம். இப்படி போடும்போது தான் அந்த கீரை தாளிச்சது வந்து வடகம் வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கும். சூப்பரான நம்ம தோட்டத்துக்கு கத்திரிக்காய் கீரை வச்சு
களிக்கு ஒரு அருமையான கடைகள் செஞ்சாச்சு. இப்போ வந்து நம்ம களி செய்யலாம். களி செய்யலாம் இல்லை, களி வந்து உருண்டை பண்ணலாம். வெந்துட்டுருக்கோம் களி. இப்போ இப்படி இப்படி எடுத்து உனக்கு சொல்கிறேன்டா. இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா அரிசி வந்துருச்சா. இப்போ நம்ம வந்து களி வந்து கலரிட்டு அந்த மேலே இருக்குதுல்ல பச்சை மாவு, அதெல்லாம் இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு ஸ்டவ் கம்மியாக வச்சு 1 நிமிஷம் 2 நிமிஷம் வச்சா அந்த மாவும் நல்லா வெந்துடும். நம்ம சேர்த்துக்கிட்ட தண்ணி, அரிசி, மாவு எல்லாமே கரெக்டாக போயிடுச்சு. செய்கிறவங்களுக்கு இது அளவு வந்து கரெக்டாக இருக்கும். அளந்து ஊற்றணும் செய்யணும்லாம் இல்லை, தெரியாதவங்களுக்கு தான் அளவு வேணும். பாருங்கள், களி வந்து வெந்துட்டு கரெக்டாக உருண்டை பண்ணுற அளவுக்கு வந்து நல்லா பக்குவமாக வந்துடுச்சு. இப்போ இறக்கி நம்ம உருண்டை பண்ணிவிட்டு சூடாக சாப்பிட வேண்டியது தான். கட்டி இல்லாமல் நல்லா அப்படி கலந்து விட்டுட்டிங்கன்னா உருண்டை பண்ணுறது ஈஸியாக இருக்கும். எடுத்த உடனே நம்ம தண்ணியில் போட்டு கழுவிட்டாதான், இல்லைன்னா அப்படியே போட்டுட்டோன்னு வச்சுங்க காஞ்சி போயிடும். நல்லா சுற்றி இந்த களியெல்லாம் ஒரு பக்கமாக நம்ம இப்படி தள்ளி, களி செய்யறதுக்குன்னே நான் வந்து அந்த காலத்துலலாம் கட்டை வச்சுன்னு இருப்பாங்க களி உருட்டுக்கு. அதை வாங்கின்னு வந்தேன், அது எங்கேயோ எடுத்து போட்டாங்க அப்பா. நீ எங்கே செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உருண்டை நிறைய போடுமா. இது விடவா சின்ன சின்னதான் தண்ணி தடணுமா. ஒவ்வொரு முறையும் அந்த தட்டில் வந்து கிணத்துல தண்ணி தடனா தான் ஒட்டாமல் வரும். அவ்வளோதான். சூடாக தான் செய்வாங்க களியெல்லாம். இந்தா இப்படி நல்லா ஒரு முறையும் வந்து இப்படி பண்ணிடணும். குண்டாந்தான் சூடாக இருக்குது, துணி பிடிச்சிக்கணும். இந்த உருண்டை களி வந்து எனக்கு, அதாவது உங்களுக்காக வீடியோவில் காட்டப்படுறாங்க. எவ்வளோ நேரம் ஆச்சு, கடான்னு செஞ்சாச்சு. பாருங்கள், இது 2 உருண்டை. இது அப்பாவுக்கு, இது என்னுடைய பையனுக்கு, இது எனக்கு. சரியாக போச்சு. ஃப்ரீயாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் அரிசி ஜாஸ்தி போட்டிருப்பேன். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன். இந்த ஒரு உருண்டை சாப்பிட்றவங்க 2 உருண்டை சாப்பிடுவீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான்லாம் சாப்பிட்ருப்பா, எனக்கு ரொம்ப பிடிக்கும்ல. இப்போ நம்ம வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொன்னால் தான் நீங்கள் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். களியும் பாருங்கள், நல்லா இலக்கமாக நல்லா சூப்பராக இருக்குது. எங்கள் வீட்டில் வந்து சாப்பாடு எவ்வளோ செய்கிறோமோ அந்த அளவுக்கு குழம்பு வேணும். தொட்டு சாப்பிட மாட்டோம் நாங்கள். களி எதுவாக இருந்தாலும் பாருங்கள், இப்படி பண்ணிவிட்டு ஃபுல்லாக பண்ணி இப்படி சாப்பிடுவோம். சூப்பராக இருக்குடா பூ, அருமையாக இருக்குது. அதுக்கு ரகசியம் நம்ம தோட்டத்துக்கு. அதுதான் உண்மை. எங்கெங்கே போயிட்டு கடையில் வந்து தோட்டக்காரை எடுத்துன்னு வந்து வாங்கி இன்னொருத்தரை வாங்கி அதை வாடி வதங்கி மருந்து போட்டு 10 நாளில் வர கீரை 5 நாள்லேயே வர மாதிரி விளைய வைக்கிறதோட நம்ம ஒன்றுமே போடல, வெறும் அந்த கோகோபிட் மண்ணு கலந்தோம், அவ்வளோதான். சூப்பரான கீரை, அருமையாக இருக்குது. சாப்பிட்டே இருக்கணும் போல. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் வந்து களி செஞ்சுட்டு கத்திரிக்காய் கீரை கூட போட்டு கடைஞ்சி செஞ்சு பாருங்கள் ஒரு முறை. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து நீங்கள் களிக்கு மட்டும் இல்லை, தோசை இட்லிக்கும் செய்யலாம். அதே மாதிரி வந்து சாதத்தோடு நீங்கள் பிசைஞ்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் களிக்கு வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி களி செஞ்சுட்டு கத்திரிக்காய் கடையல் கீரை கடையல் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் மலராம்மா சேனலை வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.